عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இந்த புனிதமிக்க ரமலான் மாதத்திலே ஈமானின் கிளைகள் என்ற தலைப்பின் கீழ் அல்லாஹ்வை நம்புவது, அவனுடைய வானவர்களை நம்புவது, அவனுடைய வேதங்களை நம்புவது, அவனுடைய தூதர்களை நம்புவது ஆகிய செய்திகளை முழுமையாக அறிந்துவிட்டு இறுதி நாளை நம்புவது என்ற தலைப்பின் கீழ் அடங்கியுள்ள பல்வேறு உப தலைப்புகளை நாம் அறிந்து வருகிறோம். அதன் தொடர்ச்சியாக மறுமை நாளையிலே அனைவரும் நிறுத்தப்பட்டிருக்கும் பொழுது ஒவ்வொருவருடைய நன்மை தீமைகளுக்கான பதிவேட்டை அல்லாஹ் வழங்குவான் என்று நேற்றைய தினம் கடைசியாக முடித்தோம். அந்த பதிவேட்டை வழங்கும் பொழுது யாருக்கு வலது கரத்திலே அந்த ஏட்டை வழங்குகிறானோ அவர்கள் வெற்றி பெற்றவர்கள் என்றும், யாருக்கு விசாரணைக்கு முன்னாடி அல்லாஹ்வுக்கு எல்லாம் தெரியும், அதுல இருந்து வழங்குது, யாருக்கு இடது கரத்தில் வழங்கப்படுகிறதோ அவர்கள் தோற்றுவிட்டவர்கள் நரகவாசிகள் என்றும் அப்போதே தெரிஞ்சோம். பேப்பரை வாங்கும் பொழுது அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். 17வது அத்தியாயம் 71வது வசனத்துல, யௌமனது குல்ல உனாசிம் பி இமாமிஹிம், எல்லா மனிதர்களையும் அவர்களது தலைவர்களோடு சேர்த்து அழைப்போம். ஃபமன் ஊத்திய கிதாபஹு பி யமீனிஹி, யார் தம்முடைய வலக்கரத்திலே பதிவு புத்தகம் கொடுக்கப்படுகிறாரோ உலாயிக யக்ரவுன கிதாபஹும், அவர்கள் தாம் தங்கள் புத்தகத்தை வாசிப்பார்கள். மற்றவர்கள் வாசிக்க முடியாது, அரண்டு போயிருப்பான். ஒலா யுதுலமூன ஃபதீலா, அவர்கள் ஒரு அணு அளவுக்கும் அநீதி இழைக்கப்பட மாட்டார்கள் என்று அதுல சொல்றான். அதே மாதிரி 69வது சூராவுல 19, 20 ஆகிய வசனங்களில் அம்மாமன் ஊத்திய கிதாபஹு பி யமீனிஹி, யார் வலக்கரத்திலே பதிவு புத்தகம் கொடுக்கப்படுகிறாரோ எப்போது ஹாவு முக்ரவு கிதாபியா, இங்க வாருங்கள் என்னுடைய பதிவேட்டை பாருங்கள் என்று அவன் கூப்பிடுவானா. நம்ம நல்ல மார்க் வாங்கிட்டா நண்பர்கள்லாம் கூப்பிட்டு சொல்லுவோமே சொல்லி, அப்படி சந்தோஷமா நல்ல மார்க் வாங்கின உடனே சந்தோஷமா நண்பர்கள்ட்ட காட்டுற மாதிரி இந்த பதிவு புத்தகத்தை வலது கையில பெற்றவன் ஹாவு முக்ரவு கிதாபியா, என்னுடைய பதிவு புத்தகத்தை கொஞ்சம் வாசி பாருங்க. இன்னி லனந்து அன்னி முலாக்கின் ஹிசாபியா, என்னுடைய இந்த விசாரணையை நான் சந்திக்க இருக்கிறேன் என்று நான் நம்பி இருந்தேன், அதற்கேற்றவாறு செயல்பட்டேன், அதனால் என்னுடைய புத்தகம் நல்லபடியாக எனக்கு மாறு கிடைச்சிருக்குது என்று அவன் சொல்வான் அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறான். அதே மாதிரி அம்மாமன் ஊத்திய கிதாபஹு பி ஷிமாலிஹி, யார் இடக்கரத்திலே பதிவு புத்தகம் கொடுக்கப்படுகிறாரோ யகூலு யா லைத்தனி லம் ஊத்த கிதாபியா, இந்த புத்தகத்தை நான் கொடுக்கப்படாமல் இருக்கக்கூடாதா, இது தராம இருந்திருக்கலாமே. ஒல மாதிரி மா ஹிசாபியா, என்னுடைய விசாரணை என்ன ஆகும்னு எனக்கு தெரியலையே, புத்தகத்தை இப்ப தானே கொடுத்திருக்கிறான், இனி விசாரணை எந்த மாதிரி போகுன்ற ஒவ்வொருத்தருக்கும் ரெக்கார்ட கையில் கொடுத்துட்டு விசாரணை எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியவில்லையே என்று புலம்புவான் என்று 69, 25வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி அல் இன்சிகாக் என்ற சூறாவுல 84வது சூறாவுல 14வது வசனத்துல அம்மாமன் ஊத்திய கிதாபஹு பி யமீனிஹி, யாருக்கு வலக்கரத்திலே புத்தகம் கொடுக்கப்படுகிறதோ ஹிசாபன் யசீரா, அவர் லேசான முறையில் விசாரிக்கப்படுவார். விசாரணை அப்புறம் தான் நடக்க போகுது. அதாவது வலது கையில கொடுத்த ஆட்களுக்கு கொஸ்டின் எல்லாம் கேள்வித்தாலும் லேசா இருக்கும், லேசான முறையில் விசாரிக்கப்படுவார். என் கழிவு இல அகலிகி மசூரா, அவருடைய குடும்பத்தாரெல்லாம் இருப்பாங்க, வலது கையில வாங்கினவனதான் பேச்சு மூச்சு ஆரம்பிக்கும். இந்த ஒரு நாள் விசாரணை நடக்குமா, 1000 வருஷத்துக்கு நிகரான அந்த ஒரு நாள், அதுல கடைசியா புத்தகத்தை கொடுத்த உடனே எல்லாரும் தன்னுடைய சொந்தக்காரங்க பந்தக்காரங்க எல்லாம் இருக்காங்கன்னு பார்க்க ஆரம்பிச்சு ஓட ஆரம்பிச்சுவாங்க. இவர் சொந்தக்காரங்க இருந்தா ஓடுவாராம், அண்ணன் இருப்பாரு இந்த பக்கம், தம்பி இருப்பாரு மத்தியில, எனக்கு தேடிட்டு சொல்லுவாராம். என் கல்வியில அகலிகி மசூரா, குடும்பத்தாரிடத்துல மகிழ்ச்சியோடு ஓடுவார். எல்லாம் அந்த மைதானத்துல விசாரணை சொர்க்கத்துக்கு போறதுக்கு முன்னாடி அந்த மகிழ்ச்சர் பெருவழியில பதிவு புத்தகத்தை வாங்கிட்டு மகிழ்ச்சியை காட்டுவாராம். அம்மாமன் ஊத்திய கிதாபஹு வரா அலஹரிஹி,
முதுகுக்கு பின்புறம் இருந்து யாருக்கு புத்தகம் கொடுக்கப்படுகிறது, இடது கையிலும் கொடுக்கிறது கூட அது மூஞ்சிக்கு நேரம் பார்த்து கொடுக்கப்படாது. முதுகுல தடுத்து இப்படி கொடுப்பான், இல்ல முதுகுல தட்டி தான் கொடுக்கப்படும். முதுகுப்புறத்திலிருந்து யாருக்கு கொடுக்கப்படுகிறதோ சுபூரா, அவன் அழிவை அழைப்பான். அழிஞ்சு போயிடக்கூடாத நாசமே இப்படி போயிட்டனே என்று சொல்லுவான் என்று இன்சிகாக் என்ற சூறாவுல 7, 8, 9, 10, 11, 12 ஆகிய வசனங்களில் நீங்களே இதை பார்க்கலாம். இப்படி இந்த மாதிரி புஸ்தகத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் விசாரணை நடக்கும். சொர்க்கத்துக்கு போக முடியாது. இன்னமும் மகசர்ல நின்று கொண்டு அந்த கடுமையான வெக்கையும் பார்த்து விட்டு கடைசியா அல்லாஹ் அந்த புஸ்தகத்தை வாங்கின பிறகு அப்புறம் அதே மைதானத்தில் விசாரணை நடக்கும். ஒரு நாள் தான் அது அல்லாஹ்வுக்கு. நமக்கு என்னமோ 50,000 வருஷம் போற மாதிரி இருக்கும். ஒன்னொன்னா காரியம் நடந்து கொண்டே இருக்கும். விசாரிக்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா, துருவி துருவி விசாரிக்கப்படுறவன் இடது கையில வாங்கினவன், வலது கையில வாங்கினவன் லேசா விசாரிக்கப்படுவான். அப்ப இது பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் ஹூசிப உஸிப. சஹீஹுல் புகாரி 103வது ஹதீஸ்ல இருக்குது, யார அல்லாஹ் விசாரிக்க ஆரம்பிச்சானோ அவன் நிச்சயம் தண்டிக்கப்படுவான். விசாரிக்கிறேன்னு ஆரம்பிச்சா தண்டிக்கப்படுவான் என்று ஒரு முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப ஆயிஷா நாயகி திருப்பி கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை விசாரிக்கப்பட்டா தண்டிக்கப்படுவாங்கிறதுல நல்லடியார்களுக்கு விசாரணை இருக்குன்னு அல்லாஹ் சொல்றானே, அப்ப நல்லடியாரும் தண்டிக்கப்படுவான். ஆயிஷா நாயகி குர்ஆன்ல ரொம்ப ஞானம் உள்ளவங்க, டக்குன்னு ஒரு குர்ஆன் ஆயத்தை எடுத்து போட்டு சொல்றாங்க, மன் ஹூசிப உஸிபன்னு சொல்றீங்களே, அவலைஸ யகூலுல்லாஹு தஆலா, அல்லாஹ் கூறவில்லையா, ஃபஸௌஃப யுஹாஸபு ஹிஸாபன் யஸீரா, லேசான விசாரணை இருக்குது என்று சொல்கிறானே நல்லடியார்களுக்கு, அப்ப விசாரிச்சா நரகம்னு சொல்றீல என்று கேட்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னமா தாலிக்கல் அர்து, அது விசாரணை, அது சும்மா ஒரு ஃபார்மாலிட்டி. அது நல்லடியார்களுக்கு நடக்கிறதுக்கு பேர் என்ன இல்ல, விசாரணையே கிடையாது. பேப்பரை வாங்கினவனே முடிவு பண்ணிட வேண்டியதுதான். ஒரு ஃபார்மாலிட்டிக்காக வேண்டி சில இதுகள் செய்ய வேண்டி இருக்கும்ல, அதுதான் ஃபார்மா. ஒரு சட்டசபையில வாக்கு எண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, வாக்கு எண்ணிக்கிட்டு இருந்து அங்க உள்ள நிருபர் எல்லாமே ஏஜென்ட்கள் எல்லாம் இருந்து 2,30,000 வாக்கு அதிகத்துல வந்துட்டாருன்னு இருக்குது. உலகத்துல தெரிஞ்சு வச்சு ஜெயிக்கிட்டாருன்னு இருந்தாலும் அதிகாரப்பூர்வமா இப்ப ஜெயிப்பாரு, அந்த அதிகாரி கையெழுத்து போடணும். அதுக்கு முந்தைய அப்படி பேருக்கு தெரிஞ்சு போயிடும். அதிகாரி கையெழுத்து போட்டுறது ஃபார்மாலிட்டி தான். இவர் கையெழுத்து போடாட்டா அவர் ஜெயிச்சிட்டாரு. அந்த மாதிரி ஒரு ஃபார்மாலிட்டியாகத்தான் இந்த விசாரணை நடக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அது லேசான விசாரணையா இருக்கும் மூமின்களுக்கு, நல்லடியார்களுக்கு, வலது கரத்துல வாங்கியவர்களுக்கு லேசான விசாரணையா இருக்கும். அந்த லேஸ் எப்படி இருக்கும் தெரியுமா? சுப்ஹானல்லாஹ், ரஹ்மான பாருங்க, லேசானது எப்படி இருக்கும்னு கேட்டா, இந்த வலது கையில சில ஆட்கள் கொடுத்துருவான், தப்பு செஞ்சவனா இருப்பான், மன்னிப்பு கேட்டிருப்பான், எல்லாம் மன்னிச்சிருவான். இவன் மன்னிக்கப்படாதுன்னு இவன் நினைச்சுக்கிட்டு இருப்பான். பெரிய பெரிய தப்புகள்லாம் ஒருத்தன் பண்ணியிருப்பான், அவன் அழுது மன்னிப்பு கேட்டுருவான். மன்னிக்கப்பட்டுச்சா படலான்னு இவனுக்கு தெரியாது. அல்லாஹ் என்ன செய்வான்னு கேட்டா, அவனை குறிச்சு எப்படி கேட்பானா, அல்லாஹ் கூப்பிடுவானா பக்கத்துல, ஒவ்வொருத்தரையா கூப்பிடுவானா, ஒவ்வொரு நபரையும் அல்லாஹ் நேர கூப்பிடுவான். கூப்பிட்டு நேரடியான விசாரணை தான், மலக்க விட்டு விசாரிக்கிறது இல்ல. ஒவ்வொரு யுதுனில் மூமினை அழைப்பான், அருகில் அழைப்பான். அழைக்கிறது மட்டுமல்ல, தன்னுடைய கரத்தை அவன் மேல வைப்பான். அப்படி தோல்ல கையை போட்டுக்கிட்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவ்வளவுக்கு இறங்கி வருவானா. மனிதர்கள் நல்ல உலகத்துல தியாகம் பண்ணி ஆசாபாசத்தை அடக்கி எனக்கு பயந்து ஒழுங்கா நடந்தீங்கள வான்னு சொல்லி கையை வச்சுக்கிட்டு அல்லாஹ் கேட்பானா, பெரிய பெரிய பாவத்தெல்லாம் விட்டுருவானா, சின்னதையா விசாரிப்பானா. அல்ல சின்ன சின்னதா இருக்கும்ல, இந்த குசும பண்ணது, இப்படி கிள்ளுனது, நோண்டுனது, இதுகளையா அல்ல கேட்பானா. இதெல்லாம் கேட்கிறானா, பெருசுலாம் என்ன ஆகுமோ, இவன் பயந்துருவானா. இப்படி தோல்ல கை போட்டுக்கிட்டு இந்த மாதிரி கேட்ட உடனே இவன் இந்த சின்னதெல்லாம் அல்ல அப்படி கேட்கிறான, பெருசு என்ன ஆகுமோன்னு சொல்லி அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது அப்ப என்ன செய்வானா, அப்படி ஆடிக்கிட்டு இருப்பானா. அப்ப அல்லாஹ் சொல்ற மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, யகூலா தாரிஃபு தம்ப கதா தாரிஃபு தம்ப கதா, இந்த பாவம் செஞ்சு யாவும் இருக்குதா, இது செஞ்சு யாவும் இருக்குதா, ஒவ்வொருத்தருக்காரு அல்லாஹ்வுக்கு தெரியுமே. ஒவ்வொன்றாக அல்லாஹ் விசாரிச்ச உடனே தெரியும் அல்லாஹ் தெரியும் நான் செஞ்சேன் தப்புதான் என்று சொல்லிடுவான். ஒரு ஆபி நப்சிஹி அன்னஹு ஹலக, முடிஞ்சிச்சு, எல்லாத்தையும் அல்லாஹ் விசாரிக்கிறான்.